47 எம்எல்ஏக்கள் போயிட்டாங்க. அதில் 25 எம்எல்ஏக்கள் இல்லைங்க, நாங்கள் விஜயை முதலமைச்சராக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கோம், நாங்கள் எங்கள் மாவட்டத்திலலாம் கேவலமாக தோற்று போவோம், கட்சியை ஜெயிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண மாட்டோம், திமுகவுடைய எதிர்ப்பு அலையே அதிமுக தான் வாங்கிட்டு இருந்தது, அதையெல்லாம் நாங்கள் வாங்கி கொடுக்க மாட்டோம், எங்களுக்கு கொஞ்சம் ஒரு 4 கோடியோ 8 கோடியோ 40 கோடியோ 50 கோடியோ 100 கோடியோ கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, நான் பண்ணுவேன்னு சொல்கிறவங்கள நீங்கள் விட்டுருங்க. அவங்க எவ்வளோ நாளைக்கு அந்த வேலையை பண்ண முடியும்? திருப்பி போய் மக்களை சந்திக்கணும்ல. அமமுகவுடைய காமராஜ் திருப்பி போய் மக்களை சந்திக்கணும்ல. சென்னையிலே உட்காந்துடலாமா? விஜய் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது அவுட் ஹவுஸில் உட்காந்துடலாமா? முடியாது. ஸோ இவங்களுக்கு அதை பற்றி கவலையும் கிடையாது. எதுவாக இருந்தாலும் இன்னொரு 6 மாதம் எல்லா விஷயம் நடக்கட்டும். குதிரை வேகத்தில் நடந்தது குதிரை பேரம் தான்றதே விஜய்க்கு புரியல. அன்புமணியை போய் பார்க்கிறாரு, சீமான் ஐயாவை பார்க்கிறாரு, இவரை பார்க்கிறாரு, அவரை பார்க்கிறாரு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சண்முகத்தை போய் பார்க்கிறாருன்னா அவர் சோபா எந்த வீட்டுக்கு போகுதோ அதுதான் கட்சியா? அதிமுக சிவி சண்முகமா? ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது சிவி சண்முகம் வாயை திறந்து பேசியிருப்பாரா? அவர் பேசி ஏதாவது கேட்டிருப்பீங்களா? 2016 வரைக்கும் நான் சொல்றேன்.